ஆடிட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் நடந்து முடிஞ்ச விஷயங்கள். அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிற டேர்ம் என்னென்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். அது என்ன ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடிட்டில் ஜென்ரலாகவே நடந்து முடிஞ்ச விஷயத்தை தானே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம். அதனால் எப்போதுமே நம்ம பார்க்குற எல்லா இன்ஃபர்மேஷனுமே நடந்து முடிஞ்ச பாஸ்ட்டு தான் நம்ம கட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்னலாம் பிரச்சனை இருக்குன்னு பார்த்துட்டு, பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறோம். இல்லைனா ஓகே ஃபைன் அப்படி சொல்லி குட் ரிப்போர்ட் கொடுக்குறோம். பிரச்சனை இருந்துச்சுன்னா பேட் ரிப்போர்ட் கொடுக்குறோம். ஓகேவா? அதனால் அதுக்கு வந்து டெக்னிக்கலி என்ன டேர்ம் வச்சுருக்காங்க அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். மேம் இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்களே, இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ்ட் ஒரு வருஷத்தை மட்டும் தான் குறிக்குமா, அப்படி இல்லைன்னா கடந்த 10 வருஷமே பாஸ்ட்டு தானே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் டவுட் எனக்கு புரியுது. ஏன்னா எனக்கும் படிக்கும்போது அதே டவுட் தான் வந்திருக்கு. ஓகேவா? அப்போது ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2025 உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2023-24 அப்புறம் 22-23 21-22ன்னு பாஸ்ட் இயர் எல்லாமே இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ளே உள்ளடங்கும். ஆனால் அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு ஆடிட் பண்ண வேண்டியது உங்கள் பொறுப்பு, அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை வந்து ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறது 24-25 தான் வச்சுக்கோங்களேன். அந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனை பற்றி மட்டும் நீங்கள் கவலைப்பட்டால் போதும். அதை விட்டுட்டு 1999 என்ன நடந்துச்சு அதுவும் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் எங்கள் மூக்க நுழைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன்னா கம்பெனி 1972 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா அதுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான். பட் உங்களை எந்த இயருக்கு ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த இயரை மட்டும் நீங்கள் பார்த்தால் போதும். அதுதான் கரெக்ட். ஓகே, ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். மேம் அப்போ எப்படி ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு வேர்ட் இருக்க மாதிரி ஓகே ஃப்யூச்சரில் நடக்குதுல்ல அதுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிமேல் தான் நடக்க போகுது அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனுக்கு பேர் வந்து ப்ராஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஓகே, ப்ராஸ்பெக்டிவ் இன்ஃபர்மேஷன் இனிமேல் தான் நடக்க போகுதுன்னா, நடந்து முடிஞ்சிருச்சுன்னா ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். ஹிஸ்ட்ரினா கம்ப்ளீட்டாக ஸ்டார்ட் பண்ணது 1972 இப்போ வரைக்கும் எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இட் கேன் ஆல்சோ இட் ரிலேட்ஸ் டு பாஸ்ட் டைம், அப்படி இல்லைனா பாஸ்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் ஒரு பாஸ்ட் இன்ஃபர்மேஷன், பாஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸ், அந்த மாதிரி எல்லாமே பாஸ்ட் வரும். ப்ராஸ்பெக்டிவ்னா எல்லாமே ஃபியூச்சர் ஓரியன்டாக இருக்கும். ஓகேவா? ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, பாய். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறமா லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட்டும் பண்ணுங்கள். புரியுதா இல்லையான்னு. புரியலைன்னா நான் மறுபடியும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லித்தரேன். ஓகே.